வணக்கம். செய்திகள் வாசிப்பது வளர்மதி. திருமிழிசை பேரூராட்சியில் தமிழக முதல்வர் தளபதி ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளினை முன்னிட்டு விலையில்லா விருந்தகம் சம்மந்தி உணவு விருந்து வழங்கும் விழா 100வது வாரமாக வழங்குதல் 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 12 மணியளவில் நடைபெற்றன. மாண்புமிகு அமைச்சர் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்றன. டாக்டர் ஆர் பிரகாசம் என்கிற குட்டி திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் போந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறப்பாளராக வருகை தந்து விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். திருமிழிசை போரூர் கழக செயலாளர் ஆர் பூவரசன் தலைமையில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தொழிற்சங்க அமைப்பாளர் என் நாகமணி அவர்களின் ஏற்பாட்டில் திருமிழிசை பேரூராட்சியில் விலையில்லா விருந்தகம் சமபந்தி உணவு திருவிழா 100வது வாரமாக நடைபெற்றன. அவ்விழாவில் சமபந்தி விருந்தினராக 2000 நபர்களுக்கு பிரியாணி, உணவும் புடவைகளும் வழங்கப்பட்டன. தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகைகளும் வழங்கப்பட்டன. கழக பொறுப்பாளர்கள் மாவட்ட துணை செயலாளர் NG அறிவழகன், கோவை ஒன்றிய செயலாளர் M ஜெகன் அப்பு, கோவை நகர செயலாளர்கள் H அமீன் பாஷா, E பாலாஜி, மாவட்ட மகளிர் அணி தலைமை A சந்திரகலா, பாஜக மாவட்ட தலைவி மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி தாவைக்காவில் இணைந்த ஜமீலா விஜயபாஸ்கர், லலிதா, ஹரி, பத்மநாபன், பூவை, ரவிக்குமார் மற்றும் தாவேகா இளைஞரணி பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். செய்தியாளர் இலக்கிய தென்றல் வாசுதேவன். நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடனும் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என்று உறுதியளிக்கிறேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு ஓட்டு போட்ட பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த திருமிசை நகர பொதுமக்களுக்கும் என் சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. என்னை யாருன்னு கூட தெரியாத, என் மூஞ்சி கூட பார்க்காம என்னை 73,000 ஓட்டில் வித்தியாசத்தில் வின் பண்ண வச்ச என் திருமிசை நகர சொந்தங்களுக்கும் மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே ஒரே முகத்துக்கோசம் தான், தளபதி முகத்துக்கோசம் தான் இந்த ஓட்டுலாம். அது எனக்கு தெரியும். கண்டிப்பாக நாங்கள் இந்த திருமிசை நகரத்துக்கு எல்லா வித நன்மைகளையும் செய்வோம். எங்களுக்கு கொள்ளடிக்க தெரியாது, பில்லு மாற்றி போட தெரியாது, எங்களுக்கு எந்த ஊழலும் பண்ண தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் அண்ணா
அவர்கள் சொல்லிக் கொடுத்தது எங்கள் மாநில பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த் சார் அவர்கள் சொல்லிக் கொடுத்துதான் மக்களுக்கு நல்லது செய்யணும். இதை தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களை வளர்த்தாங்க. அதே மாதிரி இந்த பகுதியில் என்ன குறை இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், உடனடியாக நாங்கள் நிறைவேற்றி தருவோம். இன்னும் ஒரு மாதம் எங்களுக்கு டைம் கொடுங்க. இந்த பகுதியில் என்னென்ன குறையும் அதெல்லாம் விரைவில் அது தீர்த்துக்கப்படும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திருமிசை நகரம் திரு பூவரசு அவர்களுக்கு எங்கள் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. விளையாட்டில் இந்த சாப்பாடு போடுறது சாதாரண விஷயம் இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா நான் திருவள்ளூரில் பண்ணிக்கிறேன். டெய்லி ஒரு 100 பேருக்கு விலையில்லாத விருந்தாங்க சாப்பாடு டெய்லி. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் தளபதி விஜய் அண்ணா பேர் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் விலையில்லாத விருந்தம் நடத்திக்கிறோம். அது எல்லாருக்குமே தெரியும். இது 100வது நாள் முன்னிட்டு வாழ்த்துக்கள் பூவரசு. அவரு கூட உழைச்ச திருமிசை நகர கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி மக்களுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் செய்யணும். உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக நான் செஞ்சு தருவேன். நம்ம திருமிசைக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன குறையோ நீங்கள் சொல்லுங்கள். உடனடியாக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அண்ணாகிட்ட சொல்லி நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வருகை புரிந்திருக்கும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், மகளிர் நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் அனைவரும் வருகை வரவேற்கிறேன். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். நன்றி. அடுத்தபடியாக நன்றி உரை சாப்பிடும் போதுதான் புடவை கொடுக்குறாங்க. இங்க யாருக்குமே புடவை கொடுக்கல. முதல்ல ஒரு 5 பேருக்கு தான் கொடுக்க போறோம். மீதி எல்லாம் சாப்பிடும் போது தான் கொடுக்க போறாங்க. இங்க வந்து நின்னாலும் வேஸ்ட் தான். இங்க வந்து நின்னாலும் வேஸ்ட் தான். இங்க யாருக்கும் கொடுக்க போறது இல்லம்மா. மேல யாருக்கும் கொடுக்க போறது இல்லம்மா. 5 பேர் சாப்பிடும் போது கொடுக்க போறாங்க. யாருக்கும் மேல கொடுக்கல. யாருக்குமே மேல கொடுக்கலமா. யாருக்குமே மேல கொடுக்கலமா. மேல யாருக்குமே கொடுக்கலமா. மேல யாருக்குமே கொடுக்கல. சாப்பிட்ற இடத்துல கொடுக்கறதுதாம்மா. டோக்கன் வச்சுக்கிறவங்க சாப்பிட்ற இடத்துல கொடுக்கறதுதாம்மா. எல்லாம் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்கண்ணா. அண்ணா அமீன் ப்ரோ வாங்க, மேல மேல வாங்க. நிக்க நிறுத்து அவ்வளவுதான். 5 பேர் அனுப்பிச்சுங்க. 5 பேர் சார். அப்படி கரெக்டா போ சார். கரெக்டா
கோர்ச்சா கொஞ்சம் ஃபீடா எடுத்து கோர்ச்சா புடவை கொஞ்சம் ஃபீடா எடுத்து கூட. ஹலோ மணி என்ன பண்ணுறீங்க? பாருங்க கூட்டம் அதிகமாக இருக்கு. சாப்பாடு போட்டுருங்கடா. ஏய் இந்த சைடு பாரு, என்ன பண்ண பாரு, சைடு இந்த சைடு ரோல் போடு. நான் எல்லாருக்கும் இருக்கு பொருள்னே 5 பேரும் வாங்க. படிக்கட்டு சின்ன படிக்கட்டு, நீங்க எல்லாம் 2 பேருக்கு எதிர குட்டியான வருவாரு, அப்படியே பிளேட் ஒருத்தர கொடுப்பா. நிர்மலா அங்க வருஷம் பாத்துக்கோ. புடவை யாருக்கும் தரலமா, சாப்பிட்ற இடத்துல டோக்கன் வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் தராங்க. இங்க வந்து நிக்கிறது வேஸ்ட், இப்ப எல்லாம் அசம்பல் ஆகும்போது அங்க உட்காந்து அவங்களுக்கு தேடியே வந்துடும். இங்க வந்து கும்பலா நிக்கிறது வேஸ்ட். கீழே வந்துருக்கா சசியண்ணா வாயா சசியண்ணா.